உயிரினும் மேலான அன்பு படம்பிறப்புகளே, இந்த படத்தை காண்பதற்கு முன்பு சில வார்த்தைகள். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் கோவை சிங்காநல்லூரில் வாழ்ந்தபோது குன்றுடையான் என்றும் அண்ணன்மார் சாமி என்றும் பொன்னர் சங்கர் என்றும் சில பெயர்களை பலர் உச்சரிக்க கேட்டிருக்கிறேன். இந்த 3 பெயர்களுக்கும் தொடர்புடைய ஓர் உணர்ச்சிமயமானதும் உருக்கமானதுமான வரலாறு பற்றிய செய்திகளை நான் அப்போது கேட்டறிந்தது என் நெஞ்சில் நிழலாடியது. பொன்னழகர் என்னும் கள்ளழகர் அம்மானை திரு பழனிசாமி அவர்கள் தொகுத்த வரகுண்டாம் பெருங்குடி கூட்டம், பொன்னர் சங்கர் வரலாற்று நூல், புலவர் பிச்சை அவர்களின் ஓலைச்சுவடியை ஒட்டி கவிஞர் தீக்கலர் அவர்கள் தொகுத்த அண்ணன்மார் சாமிகள் கதை, இவற்றையெல்லாம் படிக்க தொடங்கினேன். தமிழ் வளர்ச்சி இயக்குநராக இருந்த திரு சிலம்புரி செல்லப்ப அவர்களும் இந்த கதை பற்றி கலந்துரையாடினேன். நண்பர் இன்னக்குத்து ஸ்ரீ தியாகராஜன் அவர்களை அந்த வரலாற்று கதை நடந்த பகுதிகளுக்கே சென்று பல விவரங்களை அறிந்து வரச் செய்தேன். முன்னாள் அமைச்சர் சுப்புலட்சுமி ஜெகதீசனும் பல விவரங்களை விரட்டி தந்தார். பின்னர் நான் நேரில் சென்று அந்த இடங்களை எல்லாம் பார்த்து வந்தேன். அதன் பின்னர் பொன்னர் சங்கர் கதையை எழுதுவதாக விளம்பரம் செய்தவுடன் 50,000 பிரதிகள் அந்த பகுதியிலே மட்டும் விற்பனை அதிகம் கூடியதாக எனக்கு தெரிவித்தார்கள். கடந்த ஆண்டு இந்த கதையை திரைப்படமாக எடுக்கப் போவதாக நண்பர் தியாகராஜன் அவர்கள் என்னிடமிருந்து கேட்டபோது ஏவல் தயக்கத்தோடு தான் ஒப்புக்கொண்டேன். காரணம், பொன்னரும் சங்கரும் அண்ணன்மார் சாமி என போற்றப்பட்டு அவர்களுக்கு என கொங்குச்சிவையிலே இன்னும் பல கோயில்கள் உள்ளன. அந்த கோயில்களில் அவர்களின் குலதெய்வங்கள் எனப்படும் பெரியகாண்டி அம்மன், செல்லாண்டி அம்மன் சிலைகளும் வழிபாட்டுக்கு உரிமைகளாக அமைக்கப்பட்டுள்ளன. வல்லமையும் வழங்கத்தக்க நற்பண்பும் வயலாக்கிய நெஞ்சும் கொண்ட பொன்னர் சங்கர் என்னும் உடன்பிறப்புகளில் உடன்பிறப்பாம் தங்கம் எனும் அருக்காடியாம் கற்பரசி பொன்னர் சங்கரின் பெற்றோர்கள் குன்றுடையார், தாமரை நாச்சியார், பெரியமலை கொழுந்த கவுண்டர், சின்னமலை கொழுந்த கவுண்டர், காளிமன்னன், செல்லாத்தா கவுண்டர், அவரின் மைந்தர் மாந்தியப்பன், 2 குடும்பங்களுக்கிடையே ஒற்றுமை தோன்ற பாடுபட்ட மாயவர் தியாகச்சபலாக விளங்கிய ராக்கியனர். பொன்னர் சங்கர் சகோதரர்களுக்கு உற்ற தோழனாகவும் விசுவாசம் உள்ள துணைவனாகவும் திகழ்ந்த வாலிபன் வீரமாக சாம்புவன் என்ற இந்த கதாபாத்திரங்களின் சங்கமம் தான் இந்த பொன்னர் சங்கர். நான் எழுதிய கதையின் உருவம் கெட்டுவிடாதபடி இதனை திரைப்படமாக இயக்கியுள்ள இயக்குனர் தியாகராஜன் அவர்கள் அனைத்து பாராட்டுக்கும் உரியவர். பொன்னர் சங்கர் ஆகிய பாத்திரங்களில் நடித்துள்ள அன்பு தம்பி பிரசாந்த் உயிர் துடிப்போடு நடித்துள்ளார். குன்றுடையாராக புகழ்பெற்ற நடிகர் ஜெயராம் அவர்களும் அவரின் துணைவியார் தாமரை நாச்சியாராக குஷ்புவும் போட்டி போட்டுக் கொண்டு நடித்துள்ளார்கள். இந்த படத்திற்காக இசையமைப்பாளராக இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையை பற்றி சொல்ல வேண்டும். சரித்திர கதை என்பதால் செலவை பற்றி கொஞ்சமாக நினைத்து பார்க்காமல் தயாரிப்பாளரும் வெளியிடுவோரும் வாரி இறைந்திருக்கிறார்கள். கொங்குச்சுவை மக்களின் நெஞ்சங்களில் இடம்பெற்ற அண்ணன்மார் சாமியின் கதையை இதோ உங்களுக்கும் படைக்கிறேன். மணியங்குறிச்சி ஜனங்க மற்றும் சகல மாணவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், மலைக்குளந்தா கவுண்டர் மகள் தாமரை நாச்சியாருக்கும் நெல்லி வளநாட்டு கிராம ஆட்சித்தலைவர் செல்லத்தா கவுண்டர் மகன் மாந்தியப்ப கவுண்டருக்கும் நடக்கவிருக்கும் திருமணத்தை முன்னிட்டு இன்றைக்கு மணமகள் திருவளச்செல்வி தாமரை நாச்சியார் இந்த வட்டாரத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் உணவு உடை வழங்குகிறார்.
என்னங்க நம்ம தாமரை நாச்சியாரோட கல்யாணம் ஊரே அல்லகலப்படுத்து பாத்தீங்களா? ஆமா பெருமாயி, நம்ம புள்ளையாண்டா சின்னமலை குழந்தை எங்க போயிட்டா? இதோ வந்துட்டேங்கப்பா. ஏப்பா சின்னமலை குழந்தை, கல்யாணத்துக்கு உன் தங்கச்சி ஏழைப்பாளையங்களுக்கெல்லாம் உணவு உடையெல்லாம் கொடுக்கணுமே, அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா? பண்ணியாச்சுப்பா. அதோ தங்கச்சியே வந்துட்டாளே. சரி சரி வா. மணமகள் கோலத்துல நம்ம பொண்ணு பரிசு வழங்குற காட்சியையும் ஏழைப்பாளையங்க மனசார வாயார வாழ்த்துற காட்சியும் பார்க்கலாம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள. வாங்க தம்பி, சம்பந்தி வீட்டாரையெல்லாம் அழைச்சிட்டு போய் பண்ண மாளிகையில தங்க வை. விருந்தெல்லாம் தடபடலாம் இருக்கட்டும். செல்லாத்த கவுண்டர் கொஞ்சம் கோவக்காரரு, கவனிப்பெல்லாம் முறையா இருக்கட்டும். நான் ஒண்ணும் கோபக்காரன் இல்ல, மான ரோஷத்துக்கு மதிப்பு கொடுக்கிறவன். வாங்க வாங்க மாப்பிள்ள, விருந்தினர் மாளிகைக்கு போலாம். யாரு பாணி? இப்ப என்ன வேணும் உனக்கு? அரிசியா, கம்பா, விறகா? அரிசி சோளம் விறகு வாங்க வரல. கணவனா உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வந்திருக்கேன். டேய், யாரா நீ? நான் தாத்தே மசச்சாமி. ஒண்ணும் தெரியாதவன்னு கிண்டல் பண்ணுவீங்களே, பாருங்க. என் குடும்பத்தை கெடுக்க குறுக்க வழியில வந்திருக்க. ஓ கொடல உருவி மாலையா போடலன்னா நான் மலக்குழந்தா கவுண்டர் இல்லடா. இவனை தூக்கிட்டு போய் காட்டு பங்களாவுல கரையானம் செல்லும் கடிக்கிற கொட்டடி இருக்க, அதுல போட்டு பூட்டுங்கடா. இங்க நடந்ததெல்லாம் மாப்பிள்ளை வீட்டாருக்கோ செல்லாத்தா கவுண்டருக்கோ தெரியக்கூடாது. ஜாக்கிரதை. எடுத்துட்டு போங்கடா. டேய் மாந்தியப்பா, இன்னைக்கு எங்க எல்லாரோட ஒன்னா கலகலப்பா இருக்க, நாளைக்கு அந்த அழகுராணி தாமரையோட சந்தோஷமா இருக்க போற. எப்படா இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் எங்க அப்பாவோட ராஜதந்திரம் தான். சோழ மன்னர் கொடுத்த நிலத்தை வளமாக்கி செல்வம் கொளிக்கும் பெரிய காணிக்கையாளராக இருந்த என் பெரியப்பா கோலாத்தா கவுண்டர் தன் சொத்துகளையும் மகன் நெல்லியன் கோடனையும் எங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சப்போ இந்த பொண்ணு தாமரையை மகன் நெல்லியன் கோடனுக்கு கொடுத்து கல்யாணம் முடிக்கணும்னு தான் சொன்னாரு. ஆனா எங்க அப்பா நெல்லியன் கோடனையும் திட்டம் போட்டு மசச்சாமியா வளர்த்ததோட இல்லாம அவன் சொத்துகளையும் புடுங்கி இந்த பொண்ணு தாமரையை எனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டாரு. பிள்ளைங்களா, நடுநீசி ஆக போகுது. வெட்டி பேச்சு என்ன வேண்டி கிடக்கு? போய் தூங்க. டேய், ஒருத்தனோட அழிவுல தான் இன்னொருத்தனோட செல்வாக்கே வளருதுங்கிறதுக்கு உன் அப்பாவே ஒரு சாட்சின்னு உனக்கு இப்ப புரியுதா? போய் தூங்க, போங்க.
அந்த பைத்தியம் மசச்சாமி? எங்க அந்த பைத்தியம்? எங்க அவன்? நான் இங்கதான் இருக்கேன் மாமா. நான் பைத்தியம் கிடையாது மாமா. ஏதோ சூதுவாது கள்ளம் கப்படம் எல்லாம் தெரியாதவன். கடிக்க வர பாம்ப கூட திருப்பி அடிக்கணும்னு நினைக்காம கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வான்னு சொல்லுவேன். அதே மீறி அது கடிக்க வந்துருச்சுன்னா தாங்கிக்குவேன் மாமா. இதுக்கு பேரு பைத்தியமா? தாமரை, இது ஒண்ணும் சின்ன புள்ள விளையாட்டு இல்ல. விடிஞ்சா கல்யாணம். செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் சாதாரண ஆளுங்க இல்ல. இந்த அவமானத்தை அவங்க பொறுத்துக்க மாட்டாங்க. இத்தனைக்கு பிறகும் செல்லாத்தா கவுண்டர்கிட்ட இந்த திருமணம் வேண்டான்னு எப்படி முகம் பார்த்து சொல்றது? பெருமாள், உன்னை மணந்த குத்தத்துக்காகவும், தாமரை உன்னை மகளா பெத்த குத்தத்துக்காகவும் இந்த மணியும் குறிச்சு மலை கொழுந்து மான கப்பலேற வேணும்னா எனக்கு சம்மதம். அப்பா, சின்ன வயசுல இருந்து அத்தான் தான் என் புருஷன்னு சொல்லி சொல்லி வளர்த்தீங்க. இப்ப திடீர்னு மாத்தினா எப்படி? நான் ஓடி போனேன்னா அது உங்களுக்கு அவமானம். ஆனா உங்க பொண்ணு அப்படி பண்ண மாட்டேன். சரி, உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லாட்டி காலையில நீங்க முடிவு பண்ண மாதிரியே என் திருமணம் நடக்கட்டும். ஆனா அந்த திருமணம் எனக்கும் மாந்தி அப்பனுக்கும் நடக்காது. என் பொண்ணு